ஸோ இந்த வீடியோல நாம எத பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டுருக்க WhatsAppல ஃபுல் ஸ்க்ரீன் வீடியோவ நாமளா எப்படி கிரியேட் பண்றதுன்னு பத்தி பார்க்க போறோம். ஸோ அதுக்கு 2 அப்ளிகேஷன் தேவைப்படுது. ஒரு அப்ளிகேஷன் பாண்டா கம்ப்ரசர், இன்னொரு அப்ளிகேஷன் அலைட் மோஷன். ஸோ Play Store ஓப்பன் பண்ணி பாண்டா கம்ப்ரசர்ன்னு டைப் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டா ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணேன்றதுனால அப்டேட் கேட்குது. ஸோ அத கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டோனே ஃபர்ஸ்ட்டு அ அலைட் மோஷன ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் இருக்கு. அது ஒரு மோட் ஏபிகே. அதோட லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் அலைட் மோஷன ஓப்பன் பண்ணிக்கிறேன். கீழ ப்ளஸ் ஐகான் குடுத்துருக்காங்க. ஸோ அத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே டிஃபால்ட்டா நெறைய சைஸ் குடுத்துருப்பாங்க. நமக்கு தேவையானது கஸ்டமைசேஷன் அந்த பென்சில் மாரி இருக்கும். அத கிளிக் பண்ணி இந்த சைஸ நீங்க அதில டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் குடுத்துக்கோங்க. கிரியேட் ப்ராஜெக்ட் குடுத்தா இப்படி தான் வரும். ஸோ ப்ளஸ் ஐகான் அங்கேயும் இருக்கு. சைட்ல பார்த்தீங்கன்னா, மீடியா அண்ட் வீடியோன்னு இருக்கும். அத ஓகே குடுத்து விவால் குடுத்துக்கோங்க. விவால் குடுத்தோனே இப்படி தான் வரும். ஸோ உங்களுக்கு வீடியோ வச்சு எடிட் பண்றதா இருந்தா 720 பிக்சல், 1080 பிக்சல்னு வீடியோவ டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போறேன். எனக்கு இது ரொம்ப புடிச்ச ஃபோட்டோ இது. ஸோ நான் கிளிக் பண்ணிக்கினேன். ஸோ இந்த ஃபோட்டோவ வச்சு நான் இப்போ ஒரு வீடியோவ சின்னதா எடிட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்கு. அத குடுத்தீங்கன்னா 3வதா ரைட் சைட்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. அதே ஜூம் பண்றதுக்கான ஆப்ஷன். ஸோ நான் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் வீடியோ எடிட் பண்றேன்றதுனால, ஸோ நான் ஃபுல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். ரைட் சைட்ல நல்லா தள்ளுனீங்கன்னா, ஸோ இப்போ ஜூம் பண்ணி முடிச்சிட்ட உடனே கீ ஃப்ரேம ஆட் பண்ண போறோம். ஸோ அது எப்படி ஆட் பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பிளஸ் ஐகான் இருக்கும். அத ஃபர்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இமேஜ லெஃப்ட் சைடு நோக்கி மூவ் பண்றேன். லெஃப்ட் சைடு தள்ளுறேன். லெஃப்ட் சைடு தள்ளிட்டு ஃப்ரேமையும் லெஃப்ட் சைட்ல மாத்திக்கிறேன். லெஃப்ட் சைட்ல மாத்திட்டு உங்களுக்கு எந்த இடத்துல கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணுமோ, அந்த இடத்துல இன்னொரு ஃப்ரேம் அந்த இடத்துல இருந்து இப்போ வந்து மறுபடியும் ரைட் சைடுக்கு தள்ளுங்க. ரைட் சைடுல தள்ள என்ன ஆகும்னா, நீங்க அப்படியே இமேஜ் வந்து ஸ்லோவா மூவ் ஆயிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ரைட் சைடு நோக்கி தள்ளுறேன். இப்ப அந்த பச்சை கலர்ல ஒரு இதாகுதுன்னா, அப்ப கீ ஃப்ரேம் ஆட் ஆயிட்டு வருதுன்னு அர்த்தம். ஸோ ஓகே நான் தள்ளி முடிச்சுட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா இமேஜ் வந்து என்ன ஆகுதுன்னா, அனிமேட் ஆகி மூவ் ஆயிட்டே வருது. ஸோ கீ ஃப்ரேம் சில பேருக்கு புரியாது. அது 1 வாட்டி 2 வாட்டின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டே வந்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா புரிய ஆரம்பிச்சுரும். ஸோ இப்போ நான் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ அடுத்து என்ன நம்ம பண்ண போறோம்னா, ஆடியோ. நம்மளுக்கு புடிச்ச ஆடியோ இந்த ஸ்டேட்டஸ்க்கு என்ன ஆடியோ வேணுமோ, அந்த ஆடியோவ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ என் ஆடியோ வந்து எனக்கு புடிச்ச ஆடியோ கீழ இருக்கு. ஸோ நான் சினிமா பாட்டுலாம் போட முடியாது. ஃப்ரீ காப்பிரைட் சாங் வேணா ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ ஓகே. கீழ இருக்கு இப்ப. ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, சாங் நான் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து வேணுமோ அத மட்டும் கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணி அந்த இடத்துல இருந்து நீங்க ப்ளே பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே நான் ஃபிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்மூத்தா அழகா மூவ் ஆயிட்டே வருது. சிம்பிள் தான் காய்ஸ் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது இது. சிம்பிளா தான் இருக்கும். ஒரு ஒரு 2 வாட்டி 3 வாட்டி நீங்க ட்ரை பண்ணி எடிட் பண்ணிட்டீங்கன்னு இருந்தீங்கன்னா, புது புது விஷயத்த நீங்க கத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா, இப்ப வீடியோ போயிட்டுருக்கு. நம்ம கடைசி ஃப்ரேம்ல ஒரு 30 செகண்ட் கட் பண்ணிக்குவோம். இப்போ வந்துருச்சு. ஆடியோ முடிய போகுது. நான் இப்ப கிளிக் பண்ணி கிராப் பண்ணிக்கிறேன். அந்த ஆடியோ கிளிக் பண்ணாலே கிராப் பண்ற ஆப்ஷன் காமிக்கும். அந்த ரைட் சைடுல இருக்கும். கிராப் பண்ணிக்கிறேன். இப்போ 30 செகண்டுக்கு நான் கிராப் பண்ணிட்டேன். பண்ணிட்ட உடனே கார்னர்ல பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகுது. லேட் ஆகுன்றதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன் நானு. ஸோ எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. சேவ் ஆப்ஷன் காமிக்குது. சேவ் குடுத்தீங்கன்னா, சேவ் ஆயிடும் உங்க கேலரில. மெயினான விஷயமே பாண்டா கம்ப்ரசர் தான். நெறைய பேர் சொன்னீங்க, நான் வீடியோ எடிட் பண்ணிட்டேன். ஆனா WhatsApp ஸ்டேட்டஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணக்குள்ள பிரிண்ட் உடையுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த பாண்டா கம்ப்ரசர். இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா, அதிக எம்பில இருக்க வீடியோவ கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ண வீடியோவ அலைட் மோஷன்ற ஃபோல்டர்ல சேவ் ஆயிருக்கும். அத கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நெறைய சைஸ் குடுத்துருக்காங்க. இதில வந்து 760 இன்டு 1696ன்னு ஒரு ஃப்ரேம் இருக்கும். அத கிளிக் பண்ணி கம்ப்ரஸ் குடுங்க. ஸோ இப்போ நாம செலக்ட் பண்ண வீடியோ கம்ப்ரஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வீடியோவ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கம்ப்ரஸ் கம்ப்ளீட் ஆகி முடிய போகுது. ஓகே. கம்ப்ளீட் ஆயிடுச்சு 100%. கம்ப்ளீட் ஆயிட்ட உடனே கார்னர்ல பார்த்தீங்கன்னா, சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணி ஓகே குடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் காய்ஸ். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகான்ஸ்லாம் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ். பாய்.